ஓ வெங்கடேஷ 14 லோகமும் உன்னருள் சேரும் மலை மீது இருக்கின்ற நிலையான தெய்வம் 2006 ஆரம்பித்தோம். 2011 பிப்ரவரியில் கும்பாபிஷேகம் பண்ணினோம். இப்போ 8 வருஷம் ஆறுது பெருமாளுக்கு. கனவுல தோன்றின பெருமாள் கனவுல சொல்லி இவருக்கு இந்த கோவில் நிர்மாணம் பண்ணியிருக்கு. கனவுல பண்ணுறச்சே சரி கோவில் கட்டுன்னு சொல்லியிருக்கேன், நான் அவனுக்கு கோவில் கட்டியிருக்கேன், அடுத்தது நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா எந்த ஜனங்கள் என்ன கஷ்டத்தோடு வந்தாலும் குறையோடு வந்தால் நிறைவோடு அனுப்பிச்சி கொடுக்கணும் பிரமாணம் பண்ண பெருமாள். வழக்கு தீர்க்கும் பெருமாள் அப்படின்னா இங்கே எந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கை அவர் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. அது இல்லாமல் குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், என்னென்ன மனுஷாளுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை இங்கே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போனாலே இவர் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. 100% அது நடக்கிறது இந்த இடத்துல. ஒரு 6 மாதமாக வந்துருக்கோம். கோவிலுக்கு 3 வருஷமாக வரணுங்க. 6-7 வருஷமாக வந்துட்டுருக்காங்க. நாங்கள் சில கோரிக்கை வச்சுருக்கேனுங்க, அது ஒவ்வொரு நிறைவேற்றி இருக்குங்க. வர பக்தர்களும் நல்லா சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. வேண்டுதல் நான் ஒரு வேண்டுதல் வச்சு வந்தேன், அது கண்டிப்பாக இந்த சாமி நிறைவேற்றி கொடுத்துச்சு. நான் சனிக்கிழமை தோறும் கண்டிப்பாக இங்கே வரலைன்னா எனக்கு மனசு திருப்தியாகவே இருக்காது. செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவார். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமையும் உறவும் அளப்பரிய வழியரசும் கர்மம் அழிப்பழிப்பமைக்கும் கலக்கமிலா வகை நின்ற அருள்வாழ்க நிலை இலக்கில் அம்பெறனான் அமிழ்ந்தேனே. என்னையும் என் உடமையையும் உன் சங்கரம் பொறியற்றிக் கொண்டு நின்றருளே புரிந்திருந்தேன் நினையன் திருக்குறிப்பேன். என்னையும் முன்னணித்தேன் என்னப்பா என்னுடைய கேசா என்னுயிர் காவலனே. உன்னுடைய விக்கிரமம் ஒன்று மணியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டான்.